ஹே கைஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி அண்டு சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸில் வந்து இவங்க வந்து வேலையாட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 4/3/2024 8/3/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆஃப்லைன் பேமெண்ட் வந்து 29/3 வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்யூட்டர் பேஸில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து May 9, 10 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கூட நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்ளை பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஓடிஆர் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் தென் சப் இன்ஸ்பெக்டருக்கான வந்து போஸ்ட்டை பொறுத்தளவு அவங்க வந்து சென்ட்ரல் ஆர்மடு போஸ்ட்க்கும் அண்ட் டெல்லி போலீஸ்க்கும் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுனால எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து அதிகப்படியான ரிலாக்ஸேஷனும் அண்ட் வந்து ரிசர்வேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் இவங்களுக்குமே வந்து 4000+ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஆசம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் உங்களுக்கும் நிறையான வாய்ப்பு இருக்குது. அண்டு ஜென்ரல் ப்ளஸ் எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா ப்ளஸ் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் டோட்டல் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4200+ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்தளவுக்கு வந்து ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 rupees அண்ட் எஸ்சி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து ஃபுல் ஃபீஸ் ஃப்ரீன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஏஜை பொறுத்தளவுக்கு வந்து SC/STக்கு 5 years அண்ட் ஓபிசிக்கு 3 years வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸர்வீஸ் மேனுக்கு 3 years டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டிவேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் வெப்சைட் வந்து விசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 rupees தான். தென் ஆக்சுவலாக ஸ்டாஃப் சர்வீஸ் செலெக்ஷன்லேருந்து பண்ணுறதால சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் மோஸ்ட்டாக தமிழ்நாடு அண்ட் சவுத் ரீஜன்லேருந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த இதுக்கு அப்ளிகேஷனே போடுறதில்ல. ஸோ இந்த டைம் யாரும் மிஸ் பண்ண வேணாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஈஸியாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ TNSRB போர்டில் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அண்டு திருநெல்வேலி, பாண்டிச்சேரி போன்ற இடங்களில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ஜென்ரல் ரீசனிங், நாலேஜ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபுல் இங்கிலீஷ் காம்பன்சேஷன் தான் இருக்கும். அது ஒரு 200 marks இருக்கும். 2 hours டெஸ்ட்டு. 2 பேப்பருக்குமே வந்து 0.25 mark, அதாவது 1/4. நீங்கள் 4 கொஸ்டின் தப்பாக அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 mark வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் மார்க் இதில் வந்து உண்டு. அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் என்சிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து இதுக்கு ப்ளஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்சிசியில் மேஜர் ரிசர்வேஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 marks அண்ட் பி சர்டிஃபிகேட் 6 marks அண்ட் சி சர்டிஃபிகேட்ஸ்க்கு 10 marks வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஈச் பேப்பர் 2 பேப்பருக்குமே அவங்க வந்து 10 marks வந்து போனஸ் கொடுக்குறாங்க என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தால். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் 3rd round பொறுத்தளவுக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மெயில் கேண்டிடேட் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 170 சென்டிமீட்டருக்கு மேலே நீங்கள் இருக்கணும். அண்ட் தென் ஜஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் 80 centimeter நார்மலில் இருக்கணும். அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5 centimeter எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கணும். அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 meters வந்து நீங்கள் 16 seconds ஓடணும். அண்ட் 1.6 kilometers வந்து 6.5 minutes ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 3.65 meter வந்து 3 chanceல ஜம்ப் பண்ணணும். அண்ட் ஹை ஜம்பை பொறுத்தளவுக்கு 1.2 meter வந்து 3 chanceல நீங்கள் ஜம்ப் பண்ணணும். அண்ட் ஷார்ட் புட் வந்து 4.5 meter வந்து நீங்கள் 3 chanceல வந்து நீங்கள் த்ரோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து TNSI மாதிரி உங்களுக்கு ஒன்று இல்லைன்னா ஒன்றும் இல்லை, இதில் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. 100 meter 80 seconds அண்ட் 800 meter 4 minutes. அண்ட் லாங் ஜம்ப் அண்ட் ஹை ஜம்ப் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஹவு டு அப்ளைன்ற வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஆசம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மிஸ் பண்ண விட்டுறாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.